Praise the Lord. இந்த காலை வேளையில் எல்லாரும் முழங்காற்படியிட்டு கண்களை மூடி கரங்களை கூப்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாளில் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கள் நடுவில் நீரும் வந்திருக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை பார்க்க, சர்வ வல்லவருடைய பாதபடியில் அமர்ந்து அவருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து களி கூறுவதற்கு ஒரு நாளையும் எங்களுக்கு கூட்டி கொடுத்தீரே. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தீரே, எங்கள் மேலே நினைவாக இருந்தீரே. இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீரே. இந்த வாய்ப்பை எண்ணினவர்களாய், இந்த தயவை எண்ணினவர்களாய் இந்த காலை வேளையில் நாங்கள் விடுதலையாய் உம்மை ஆராதிக்க, உண்மையாய் உம்மை ஆராதிக்க, பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க எங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வாரும். இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு விஷயங்கள் எல்லாரையும் நாங்கள் பலிபீட தண்டையிலே வைக்கிறோம். எங்களை சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. பரிசுத்தம் உள்ளவரை சந்திப்பதற்கு எங்களையும் ஆயத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் மாற்றுவீராக. ஸ்தோத்திர. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அவரை போல நாமும் பரிசுத்தமாய் இருந்து ஆராதிக்க விரும்புகிற தேவன், ஆராதிக்க எதிர்பார்க்கிறவர் ஆசையோடு இந்த காலை வேளையில மத்தியிலே வந்திருக்கிறார். எல்லா நல்ல வாய்களை திறந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த காலை வேளை வேற எதையும் நான் நினைக்க கூடாது, வேற எதையும் நான் யோசிக்க கூடாது. கர்த்தரை மாத்திரம் எனக்கு முன்பாக வைத்து கர்த்தரை ஆண்டவரே நான் உயர்த்த, கர்த்தரை கனம் பண்ண என்னை உம்முடைய சமூகத்திற்கு திருப்புவீராக. ஆளுகை செய்கிறவருக்கு இந்த காலை வேளையில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிற மகத்துவம் உள்ளவருக்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இறங்கி வந்து உலகாவுங்கப்பா, இறங்கி வந்து எங்களை நிரப்புங்கப்பா, இறங்கி வந்து எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க மேகம் எங்களை இந்த காலை வேளையில மூடுவதாக. இது உங்க நேரம், இது உங்க நாள். எங்கள் நடுவிலே வாரும். தேவ மைந்தர்களாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே நீரும் வந்திருக்கிறீர், ஆசையாய் வந்திருக்கிறீர். என் பிள்ளை என்னை ஆராதிக்கும், மகிமைப்படுத்தும், கனப்படுத்தும் என்ற ஒரு ஏக்கத்தோடு ஆராதனையிலே பிரியமுள்ளவராய் வந்திருக்கிறீர். உலாவும் ஐயா, உமக்கே அர்ப்பணிக்கிறோம். வந்தாலும் இயேசுவே வாரும், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இதில் பத்மு தீவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சக்தியற்று சோரவே இத்தினத்தில் இங்கு வந்திடும் தேவா, இத்தினத்தில் இங்கு வந்திடும். வந்தாலும் இயேசுவே வாரும், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இதில் நல்வழியை நாடிடாமல் ஓடும் நரர் யாவர்க்கும் கல்வாரியின் அன்பு இன்று கர்த்தனே நீ காட்டியே நற்குணம் அவர்க்கு நல்கிடும் தேவா, நற்குணம் அவர்க்கு நல்கிடும். வந்தாலும் இயேசுவே வாரும், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இதில்
சக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தூசியும், கர்த்தனே கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாயுதம், புத்தியாக யுத்தம் செய்திட தேவா, புத்தியாக யுத்தம் செய்திட. வந்தாலுமே சுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில். என்னை நோக்கி கூப்பிடில் அளித்திடுவேன் உத்திரம், பின்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன் என்றவாயின் நேரம் மாறுமே தேவா, என்றவாயின் நேரம் மாறுமே. வந்தாலுமே சுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரமிதில். சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே, சத்துருவின் வல்லமைகள் ஒன்றும் மேற்கொள்ளாதென்றீர், ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் தேவா, ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம். வந்தாலுமே சுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரமிதில். கரங்களை உயர்த்தி சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறவே இல்லை. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். இந்த வேளையில நம்மோடு கூட உலாவ வந்திருக்கிறார், நம்மோடு கூட பேச வந்திருக்கிறார், நம்மை தொடுவதற்கு வந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் பலமாய் இந்த நாளிலே வாசம் பண்ணுங்க, பலமாய் கிரியை செய்யுங்க. உம்முடைய தொடுதல் எனக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையில இறங்கி வரணுமே, இறங்கி வரணுமே ராஜா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் காரணராயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் உம்முடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு வந்தீரே, உம்மை ஆராதிக்க எங்களை கொண்டு வந்தீரே, ஆராதிக்க பலன் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதே, அந்த புதிய கிருபை இந்த காலை வேளையில் எங்கள் எல்லாரையும் நிரப்புவதாக. புது கிருபையோடு, புது பலத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு இந்த காலை கர்த்தரை மனதார ஆண்டவரே உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆராதிக்க ஒரு ஆராதனையின் பிரசன்னம் எல்லாரையும் அப்படியே நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆவியோடு, உண்மையோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, பரிசுத்தத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிக்க சர்வ வல்லவருக்கு ஆராதனையை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆவியின் வரங்களினாலே, வல்லமைகளினாலே இந்த காலை வேளை கர்த்தர் ஆட்கொள்ளுவாராக, நிரப்புவாராக. பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வல்லமை எங்க பிள்ளைகளை விடுதலையாக்குவதாக, எங்க பிள்ளைகளை சுகப்படுத்துவதாக. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டாவதாக. கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அப்பா உடைக்கப்படுவதாக. தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தேவன் கொடுக்கிற ஆறுதல் ஒவ்வொரு இருதயங்களையும் இந்த காலை வேளையிலே நிறைக்கபடியாக ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்களும் கொண்டு வார். எங்களோடு இணைந்து தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க, தேவனுடைய வல்லமையை பார்க்க, அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க எங்கள் இருதயங்கள் செவிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர. வார்த்தை மனிதனுடையது அல்ல, வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, மனிதன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. இந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். ஆராதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்க பிரசன்னராக இருந்து நடத்துங்க.
நீங்கள் மாத்திரம் உயர்ந்திருக்கணும், நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். நம்முடைய சித்தம் போல் அந்த காலை வேளை நடத்துங்க. கல்வாரி அண்டையில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தேவன் மாத்திரம் மகிமைப்படுவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கிருபையாக நாம் எல்லாருக்கும் இன்னொரு புதிய வாரத்தையும் காண செய்து இந்த காலை வேளையில் வந்து அவருக்கு மகிமை செலுத்த, அவரை கனப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரர். தேவனை துதித்திடுவோம். சபையின் நடுவிலே இந்த காலை வேளையிலே எழுந்தருளும்படியாய் ஒரு மனதோடு கூட சேர்ந்து அவர் நாமத்தை துதி பலிகள் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எல்லாம் உமக்கு தான். என்னுடைய மகிமை துதி எல்லாம் தேவனுக்கு, என்னுடைய மகிமை துதி எல்லாம் கர்த்தருக்கு, என்னுடைய மகிமை துதி எல்லாம் பரிசுத்தருக்கு, எங்க ராஜனுக்கு எல்லாம் உரியவைகள் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் வேதம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் வேதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஆமென். அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம்,
தேவ சாயலாய் மாறிடுவோம். ஆமென். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. இயேசுவே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. நம்முடைய ராஜனை துதிக்கத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படி சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி, உம்மை துதிப்பதற்காகவே எங்களை நீங்க வச்சிருக்கிறீர், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனை துதிப்பது என்பது ஒரு உன்னதமான அனுபவம், யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி பார்க்கும்போது உலகத்தில் எத்தனையோ சபைகளிலே தேவ ஜனங்கள் கர்த்தரை பாடி துதிக்க ஆராதிக்க விரும்பியும் தடைகள் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாக வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நேரங்களை கொடுத்திருக்கிறார், சமயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்போ அவரை துதிக்கணும்? அந்தி சந்தி மதியம் 3 வேளையும் கர்த்தரை துதிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு செய்த நன்மைகள், செய்து கொண்டிருக்கிறவைகள் பெரிதானவைகள். தானியேலுடைய வாழ்க்கையில் பெரிய போஸ்டில் அவர் இருந்தாலும் 3 வேளையும் தவறாமல் கர்த்தரோடு உறவு கொண்டிருந்தார். எஸ்தர் ராஜ அரண்மனையில் இருந்தாலும் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் வைக்கிறார். நமக்கு எந்த உயர்வு வரலாம், எந்த மேன்மைகள் வரலாம், எந்த போஸ்டில் இருக்கலாம், எவ்வளவு அந்தஸ்து இருக்கலாம், பணம் வரலாம், ஒன்னே மறக்கக்கூடாது, ஆண்டவரை ஆராதிப்பதில், தேவனை துதிப்பதில் நாம் தவறவே கூடாது. பவுல சீலாவை பாருங்க, சிறைச்சாலையின் அனுபவம், அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதித்தார்கள். துதித்த இடத்துல தாங்க விடுதலை, கட்டுகள் உடைக்கப்பட்டது, கதவுகள் திறக்கப்பட்டது, சங்கிலிகள் வீழ்ந்தது. ஏன் தெரியுமா? துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆகவே இந்த காலைவேளை எல்லாரும் சேர்ந்து அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா, இயேசு அப்பா உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம்.
அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. தானியேல் போல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணுமே. தானியேல் போல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணுமே. எஸ்தரை போல உபவாசித்து தேசத்திற்காய் ஜெபிக்கணுமே. எஸ்தரை போல உபவாசித்து தேசத்திற்காய் ஜெபிக்கணுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. பவுலை போல் சீலாவை போல் சிறையினில் துதிக்கணுமே. பவுலை போல் சீலாவை போல் சிறையினில் துதிக்கணுமே. கட்டுகள் உடையணுமே. அதிசயம் நடக்கணுமே. எல்லாரும் சொல்லுங்க. கட்டுகள் உடையணுமே. அதிசயம் நடக்கணுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. எலியா போல் கருத்தாக ஜெபிக்கும் வரம் வேண்டுமே. எலியா போல் கருத்தாக ஜெபிக்கும் வரம் வேண்டுமே. எலிசா போல் இரட்டிப்பான வரங்களை பெற வேண்டுமே. எலிசா போல் இரட்டிப்பான வரங்களை பெற வேண்டுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. பவுலை போல் சீலாவை போல் சிறையினில் துதிக்கணுமே. சந்தோஷமா. பவுலை போல் சீலாவை போல் சிறையினில் துதிக்கணுமே. கட்டுகள் உடையணுமே. அதிசயம் நடக்கணுமே. கட்டுகள் உடையணுமே. அதிசயம் நடக்கணுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் இயேசு அப்பா. எலியா போல் கருத்தாக ஜெபிக்கும் வரம் வேண்டுமே. எலியா போல் கருத்தாக ஜெபிக்கும் வரம் வேண்டுமே. எலிசா போல் இரட்டிப்பான வரங்களை பெற வேண்டுமே. Glory to God. எலிசா போல் இரட்டிப்பான வரங்களை பெற வேண்டுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. ஹல்லேலூயா. ஏதோ காலையில் ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவரை தேடிட்டோம். அதல்ல, 3 வேளையும் கர்த்தருக்கு தேடணும். 3 வேளையும் நமக்கு ஆகாரம் தருகிறார். 3 வேளையும் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. எல்லாம் அவர் செய்கிறாரு. ஆனால் நம்ம பகுதிக்கு மட்டும் ஒன்றுலேயே நிறுத்திடுறோம். கர்த்தர் எதிர்பார்ப்பது 3 வேளையும் கர்த்தரை துதிக்கணும்.
எந்நேரமும் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அந்த தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்னொரு பாடலை பாடுவோம். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது, நம்ம கேட்பதெல்லாம் நினைப்பதெல்லாம் கர்த்தர் செய்யும்போது சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துடுறோம். உடனே இப்போ நம்ம கேட்பது நடக்கலை அப்படின்னு ஒன்று தாமதமாகிறது என்ற உடனே முறுமுறுப்பு தான் நமக்குள்ளே வருகிறது. ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகள் அந்த நேரத்தில் சொல்லி நாம் தேவனை அதிகமாய் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய கிருபை நம்ம எவ்வளவாய் தாங்கி நடத்தி இருக்கிறதே. அந்த கிருபையை எண்ணி பார்த்து நம்ம நடப்போமானால் எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. ஆண்டவரும் அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறதுன்ற அந்த புது பலன் நம்மை முன்னேறி செல்ல செய்யும். ஆகவே நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நன்றியோடு நான் பாடிடுவேன். நீர் செய்த நன்மைகளை நான் மறக்க மாட்டேன். அதற்கு கிருபையாய் இத்தனை மாதங்கள், வருடங்கள், எத்தனை பாதையின் வழியாக நான் வந்தாலும் நான் விழுந்து விடாமல் என்னை பாதுகாத்தீரே. அந்த நன்மையை சொல்லி பாடுவேன்னு சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகளை நொறுக்கினீரே, தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேன்.
நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்துக் கொண்டீர். குறைகள் வந்த போதும் குறுகாமல் காத்துக் கொண்டீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் உம் தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்துக் கொண்டீர். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்துக் கொண்டீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தி வந்த விதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமானவைகள். ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்தின்படி, எல்லாருக்கும் ஒன்று போலல்ல, யார் யாருக்கு எந்த பாதையில் நடத்தணுமோ, யார் யாரை எந்த சூழ்நிலையில் கடந்து வர பண்ணணுமோ, அவை எல்லாவற்றிலும் கர்த்தரே கூட இருந்து நடத்தினார். இந்த தேவனை, இந்த தேவனுடைய நாமத்தை இந்த பூலோகத்திற்கு கொண்டு செல்ல தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரே வழி, அது இயேசு கிறிஸ்து தான் என்பதை அறியணும்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் மூலமாகத்தான் அதை அறிய கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த பாடலாமா, பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் இணைந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும்,
தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை பொன்னியல் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியல் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியல் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே தேவன் என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியல் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியல் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்தத்திலே நீர் மகத்துவம் உள்ளவர். துதிகளிலே நீர் பயப்படத்தக்கவர். யுத்தத்திலே வெற்றியை தருபவர். அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே, உம்முடைய வழக்கரை எனக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரியை அழிக்கும். உம்முடைய மகத்துவம் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும். இந்த தேவனை நாம் தஞ்சமாக கொண்டு இருக்கும்போது ஏங்க பயந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். நீங்கள் துதிக்க மட்டும் ஆரம்பிங்க. நீங்கள் அவரை உன்னை உயர்த்த மட்டும் தொடங்கி பாருங்கள். உங்களுக்காக அவர் பலத்த காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த உணர்வோடு பரிசுத்தமுள்ள தேவனை அப்படியே ஆராதித்து மகிமைப்படுத்தலாமா?
பரிசுத்தத்தில் நீர் மகத்துவமுள்ளவரே, துதிகளிலே நீர் பயப்படத்தக்கவரே, பரிசுத்தத்தில் நீர் மகத்துவமுள்ளவரே, துதிகளிலே நீர் பயப்படத்தக்கவரே, யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே, வழக்கரு எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. நசியின் சுவாசத்தினாலே குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. வழக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் மாக்குமே, வழக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. வழக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. எதிரியை அழிக்குமே, குடும்பத்துக்கு விரோதமா நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. வழக்கர எதிரியை அழிக்குமே, மகத்துவ நிர்மூலமாக்குமே. வழக்கர எதிரியை அழிக்குமே, மகத்துவ நிர்மூலமாக்குமே. உங்களுக்காக உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு ஆமெனப்பா எனக்கு முன்னே செல்வதா, பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. வழக்கரம் எதிரியை அழிக்குமே, வழக்கரம் நிர்மூலமாக்குமே. வழக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் எல்லாரும் சேர்ந்து
வலக்கரம் எதிரியை அழிக்குமே. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமைகளை மறுபடியும் அவருடைய வலக்கரம் அழிக்கும். அவருடைய வலக்கரம் அழிக்கும். உங்களை முன்னேறி செல்ல விடாமல் பரிசுத்தத்திலே உங்களை முன்னேறி அடியெடுத்து வைக்கும் போது உங்களை வீழ்த்த எத்தனைக்கிற சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படும். அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை உங்களுக்காக கிரியை செய்ய பார்க்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் மாக்குமே. உருவிடப்பட்டயத்தோடு எனக்கு மீறி செல்வதா பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே. உருவிடப்பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உயர்த்துகிறோம். உங்களுடைய வலக்கரம் எங்களுக்காய் பலத்த காரியம் செய்யும். ஓ நன்றி அப்பா. உயர்த்துங்க. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. நம்முடைய எதிரி எந்த மனுஷன் அல்ல, நம்முடைய எதிரி சாத்தான். அவன் தந்திரமா நம்மளை எப்படியாவது வீழ்த்திடணும், ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி அவன் முயற்சித்து பார்க்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை ஒன்றை மறக்காதீங்க, தேவனுடைய வலக்கரம் உங்களோடு இருக்கிறது. அவருடைய வலக்கரம் அந்த எதிரியாகிய சாத்தானுடைய திட்டங்களை முறியடிக்க வல்லமை உள்ளது. ஆண்டவர் பார் சொல்லுங்க, ஆண்டவரே எதிரியை விட பெரியவராய் இருக்கிற உண்மை பார்க்கிறேன். சத்துருவாகிய எதிரியை ஜெயித்தவர் நீர். ஜெயித்தவரை நான் நோக்கி பார்க்கிறேன். அவர் உருவின பட்டயத்தோடு ஒவ்வொருவருக்கும் முன்பாக கடந்து போகிறார். எதுக்கு தெரியுமா? சாத்தானிடத்திலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு பெற்று தருவதற்காக, எதிரியை வீழ்த்தி ஒரு பெரிய ஜெயத்தை பெறுவதற்காக ராஜா முன்னே போகிறார். ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம என்ன தெரியுமா பண்ணணும்? கர்த்தரை நன்றா துதிக்கணும். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பகுதியை நம்ம வாசிட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23 வாசிங்க. 23 26 வரைக்கும் வாசிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க எந்த அனுபவத்தில் கர்த்தரை துதித்தார்கள்? அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு தொழுமரத்திலே கால்களை தூக்கி கட்டி வைத்த நிலைமையிலே வேதனையினுடைய உச்சம். அந்த சூழ்நிலையில நடுராத்திரியில், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடுராத்திரியில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க அடி மனதில் அடிக்கப்பட்டிருக்கிறோம், காயப்பட்டிருக்கிறோம், கால்களையும் தூக்கி கட்டிட்டாங்க, இனி நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு என்ன வரும்? நமக்கும் அதே தான். இன்னைக்கு சூழ்நிலையெல்லாம் என்னை தூக்கி கட்டி வச்சிருக்கு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறோம். ஆனால் பவுலும் சீலாவும் தான் நமக்கு நல்ல முன்னுதாரணம். அவங்க என்ன பண்ணாங்க? அவ்வளோ வேதனை, அடிபட்டு காயம் இருக்கும்போது எவ்வளோ வேதனை. சின்ன ஒரு முள்ளு குத்துச்சுன்னா வேதனையில் எவ்வளோ நேரம் உக்காடுறோம், வலின்றோம், நோண்டி நடக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இவங்களை அநேக அடி, கொஞ்சம் நஞ்ச அடி இல்லை, அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே போட்டு கால்களை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? கட்டிட்டாங்க. அடியினுடைய வலி ஒரு புறம், இன்னொன்று காலை தூக்கி உயரத்தில் வச்சுருந்தா கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ கால் வலிக்கும். இத்தனை வேதனையின் நடுவில் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். வசனம் சொல்லுது, காவலில் இருந்த அனைவரும் அதை கேட்டாங்க. கேட்டது மாத்திரமல்ல, இவங்க துதிக்க அங்கே என்ன நடந்துச்சுன்னா, சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரமே அசைஞ்சது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம துதிக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்றது இன்னைக்கு நமக்கு தெரியலை. நாம் ஆராதிக்கிறோம், இந்த ஆராதனைக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குன்றத உணராமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஆராதிக்கலை. ஆனால் இவங்க பாடி துதித்த பொழுது அஸ்திபாரம் மட்டும் அசையல, பூமி என்ன பண்ணுச்சா? அதிர்ந்தது. பூமி அதிர்ச்சியே வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்த உடனே கதவுகள் எல்லாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கதவெல்லாம் திறந்துச்சு. எவ்வளோ சேஃப்டி பூட்டு நீ போட்டாலும் என் ஆண்டவரை துதிச்சா ஒரு குலுக்குனா எப்பேற்பட்ட காட்ரேஜ் பூட்டால இருந்தாலும் திறந்துரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் நடக்குது. கையில் சங்கிலி போட்டிருந்தான், சங்கிலி தானா விழுது. இன்னைக்கு காலையில் கத்த நமக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் அநேக கட்டுகளை சத்துரு போடுறான், சங்கிலியை போடுறான், பூட்டை போடுறான். உன்னால் துதிக்க முடியல. பிரச்சனை வந்த நெருக்க வந்தோடனே துதியை நாம் நிறுத்திடுறோம், ஜெபத்தை நாம் நிறுத்திடுறோம். ஆனால் இவங்க அதின் நடுவில் தான் கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. அந்த காலை வேளை ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் எந்த சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, சவால்கள் அதிகமாக என்னை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே, அந்த சவால்களை என்னால் சமாளிக்க முடியலை என்கிற நிலையில் இருந்தாலும் இப்போ துதிக்க தொடங்குங்க. இப்போ துதிக்க நீங்கள் தொடங்கும் போது உங்களுக்காய் கர்த்தர் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை துதிப்பதை எப்பவும் நான் நிறுத்த மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும், எந்த நேரத்தில், எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிவேன். துதி பத்தாது, என் ஆராதனை பத்தாது, இன்னும் நான் கர்த்தரை உயர்த்துவேன், இன்னும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு சந்தோஷமா கர்த்தரை துதிக்க தொடங்குங்க. இங்கிருந்து போகும்போது விடுதலையோடு போக போறீங்க. இங்கிருந்து போக போது தேவ தொடுதலை உணர்ந்தவங்களா போக போறீங்க. இன்றைக்கு எந்த மனவேதனையோடு வந்தீங்க எனக்கு தெரியாது, ஆனா அறிந்த ஒருவர் உங்கள் நடுவில் உலாவுகிறார். அவர் உங்களை தொட விரும்புகிறார். அல்லேலூயா. பைபிள்ல கீழே வச்சு நல்ல கர்த்தரை ஆராதிங்க. பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதி பலவீனமா இருந்தாலும் சொல்லுங்க, மத்தியில இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், பாடுங்க, அப்படி ஆராதிங்க. வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்புகிற தேவன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை பிரச்சனை நெருங்க நெருங்க இன்னும் துதிப்பேன். என் பாடுகள் நெருங்க நெருங்க இன்னும் துதிப்பேன். என் வேதனை பெருகும் போது துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், சொல்லுங்க, என் நம்பிக்கை எல்லாம் போனாலும், எல்லாம் முடிஞ்சதுன்னு எல்லாரும் சொன்னாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையில் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், தனிமையில் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து
கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ மறுபடியும் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிங்க, ஆராதிங்க, நீங்க ஆராதிங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே எல்லாமே முடிந்தது என்றாலும். அநேகர் உங்களை பார்த்து சொன்னாங்களா, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ எழும்ப முடியாது, உன் குடும்பம் தலைக்க முடியாது. எல்லா அவ நம்பிக்கை வார்த்தைகள் வந்தாலும் உன் கல்லறையினுடைய கல்லை புரட்ட, உன்னை உயிர் தெழும்ப செய்ய அவர் வல்லவர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். என் வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும், என் வாழ்க்கையில பட்டினி இருந்தாலும், என் வாழ்க்கையில எல்லாம் வறட்சியா இருந்தாலும், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். ஒருவேளை என் வாழ்க்கையில எல்லாம் இழந்து நஷ்டத்தின் மேல் நஷ்டம் இருந்தாலும், இன்னும் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் கர்த்தரை போற்றுவேன், இன்னும் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆராதனையை தடை பண்ண மாட்டேன். இன்னும் அதை விட அதிகமா, இன்னும் அதிகமா கர்த்தரை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். 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 இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை பாடுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் நீ தனிமை இல்ல, உன்னோடு கூட சர்வ வல்லவர் இருக்கிறார். ஆனா பிசாசு சொல்லுவான், நீ தனிமை, உனக்கு யார் உதவி செய்ய வரமாட்டேங்கன்னு சொல்லுவான். ஆனா உன்னை அரவணைத்து
கட்டி எழுப்புகிற ஒரு சர்வ வல்லவர் இருக்கிறார். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கடைசி ஒரு முறை எல்லாரும் கைகளை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒரு மனதா எல்லாரும் சேர்ந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். துதிக்கிறத நிறுத்தாதீங்க. என்ன வந்தாலும் நிறுத்தாதீங்க. எந்த சூழ்நிலை போனாலும் நிறுத்தாதீங்க. சத்துரு வஞ்சகமா நயவஞ்சகமா பேசினாலும் நிறுத்தாதீங்க. இன்னும் அதிகமா துதிக்க தொடங்குங்க. இன்னும் பலமா கர்த்தரை போற்றுங்க. இன்னும் பலமா கர்த்தரை உயர்த்தி ஆராதிங்க. சர்வ வல்லவரை இறங்கி வந்துடுவாரு. சர்வ வல்லவர் இறங்கி வந்துடுவாரு. அவர் இறங்கி வந்துட்டா எல்லாமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில விலகி போகும். தனிமையின் பாதைகள் எல்லாம் அகன்று போகும். உனக்காய் உதவி செய்ய இயேசு காத்து நிற்கிறார். அவருடைய கருத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது அவரை மகிமைப்படுத்துங்க. இதிலும் பெரிதானவைகளை காண கர்த்தர் கிருபை தருவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பினீர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பாதையின் ஊடாக எங்கள் பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், எந்த சவால்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் அதை பாராதபடி இன்னும் உம்மை துதிக்க கிருபை தாரும். இன்னும் உம்மை போற்ற கிருபை தாரும். இன்னும் உம்மை உயர்த்தி ஆராதிக்க கிருபை தாரும். துதி என்கிற ஆயுதத்தை எல்லா நேரத்திலும் நாங்கள் உமக்கு செலுத்தணும்ப்பா. ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு அதை நாங்கள் நிறுத்தக்கூடாது. பவுல சீலாவை போல அதன் நடுவில் தான் கர்த்தரை இன்னும் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது சிறைச்சாலையே அதிரும், பூமி அதிரும், கதவுகள் எல்லாம் துறக்கும். சத்துரு சொல்லுவான், ஆண்டவரே பூட்டை போட்டா இனி திறக்க முடியாது, நீ அவ்வளவுதான் சொல்லுவான். ஆனால் துதிக்கும் போது அவன் எவ்வளவு சேஃப்டி பூட்டை போட்டாலும் துதி அந்த பூட்டை திறக்கும். ஐயா, அதை எங்கள் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. கட்டுகள் தானாய் கலன்று விழும். அந்த அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.